மக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜப்பான்ல இருக்கிற ஒரு சில்ட்ரன்ஸ் அம்யூஸ்மென்ட் சென்டர பத்தி லாஸ்ட் டைம் ஒரு வீடியோ போட்டிருந்தேங்க. அந்த வீடியோல எண்டிங் பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் கேம்ஸஸ் இருக்கு. அத நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேங்க. அதோட ரிமைனிங் தாங்க இப்ப நம்ம பார்க்க போறோம். ஸோ இதுதாங்க அந்த லா ஹவுஸோட ஃபுல் வியூ. நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அந்த பார்ட் 1 வீடியோ நீங்க பார்க்கல அப்படின்னா, கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் பின் பண்றேன். மறக்காம போய் பாருங்க. அது பார்த்தா மட்டும் தாங்க உங்களுக்கு இதோட கன்டினியூட்டி புரியும். வீடியோக்குள்ள போகலாம். எப்பவும் போல உள்ள போனோடனே நம்மளோட பேபிஸ் ஒரு கேம் ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் நம்பர் ஐடென்டிஃபிகேஷன் தாங்க இருந்தது. இப்போ போகிறப்ப பார்த்தோம்னா சி அனிமல்ஸ் வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணி விளையாண்டாங்க. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ரூம்குள்ளே நிறைய புக்ஸ் இருக்கும், நல்லா நம்மளும் ரெஸ்ட் பண்ணிக்கலாம், எல்லா ஃபெசிலிட்டிஸும் இதில் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் போட்டிருந்தேன். அந்த ரூம் தாங்க இது. ஃபஸ்ட்டு போனோடனே பாப்பா வந்து அந்த அப்பாக்கஸ் தாங்க தூக்குனாங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து அவங்க சரியாக கேர் பண்ணலை. ஸோ இப்போ போனோடனே அவங்க வந்து அதை எடுத்து அவங்க அந்த கலர்ஸ் எல்லாம் உட்காந்து மெர்ஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இப்போ இருக்க பேபிஸ்க்கு வந்து இந்த ஏஜில் இருக்க பேபிஸ்க்கு வந்து கலர்ஸ் தான் மெயின். க்ரியேட்டிவாக பார்க்குறதோ சரி, இல்லை கலர்ஃபுல்லாக இருக்கிறதோ அவங்களுக்கு ரொம்பவே அட்ராக்ட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி இருக்கனால நம்ம கலர்ஃபுல்லாக என்ன பண்ணி கொடுத்தாலும் அவங்க சாப்பிடுவாங்க. கலர்ஃபுல்லாக அவங்களுக்கு இது நம்ம அவங்களுக்கு படிக்க வைக்கணும், சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா கலர்ஃபுல்லாக எல்லாம் நம்ம பண்ணி க்ரியேட்டிவாக காமிச்சோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அது ரொம்பவே குவிக்காக ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி அபாக்கஸ் ப்ளே பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பாப்பா புக்ஸ் ரீட் பண்ண போயிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து நமக்கு பிக்சர்ஸ் தான் தெரியும். அவங்களுக்கு மற்றபடி எதுவும் தெரியாது இல்லையா? புக்ஸில் ஒரு பேஜஸாக அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் தம்பி வந்து பிரச்சனை இல்லை. அவன் அவன் என்ன பண்ணுறானோ அதை சம்டைம் பண்ணுவாங்க, சில நேரம் பண்ண மாட்டாங்க. அவங்க அவங்க பாட்டுக்கு அவங்கவுங்க வேலையை தான் பார்ப்பாங்க. இப்படி பேபிஸ் இருக்கிறப்ப நம்ம ஒரு பக்கம் உட்காந்து இவங்களை ரசிக்கிறத தவிர வேறு எந்த வேலையும் இருக்காதுங்க. நான் சொன்ன மாதிரி நம்ம புக்ஸ் படிக்கலாம், ஃபோனும் பார்க்கலாம், பேபிஸையும் பார்த்துக்கலாம். நான் மோஸ்ட்லி போகிறப்ப பேபிஸ் தாங்க பார்த்துட்டு இருப்பேன். அவ்வளோ என்ஜாய் பண்ணுவாங்க, அவங்களும் என்ஜாய் பண்ணுவாங்க, நமக்கும் ரிலாக்ஸாக உட்காந்துக்கலாங்க. அவ்வளோ நல்லா இருக்குங்க. இடமே நம்மளை மாற்றுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இந்த பிளேஸ் வந்து ரொம்ப அமைதியாகவும் இருக்கிறனால நம்மளும் அமைதியாக உட்காந்து ரசிக்கிற மாதிரி இருக்குங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க குழந்தைங்களும் சரி, நாங்களும் சரி ரொம்பவே என்ஜாய் பண்ணுங்க. இந்த ரூமை பொறுத்த வரைக்குமே ரொம்ப வார்மாக தாங்க இருக்கும். அந்தந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி அதை பண்ணிக்குவாங்க. ஸோ ரொம்ப வார்மாக இருந்துச்சு நாங்கள் போனப்போ. குழந்தைங்களும் அவ்வளோ ப்ரொடெக்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு எதுவுமே டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. ஸோ அந்த அளவுக்கு அவங்க இருக்கவங்க வந்து குழந்தைங்கள வந்து ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. இங்கே உள்ள ஜாப்பனீஸ் குழந்தைங்களும் வருவாங்க. அவங்க அவங்க பாட்டுக்கு விளையாடுவாங்க. அப்படி இருக்கிறப்ப நம்மளோட குழந்தைங்க வந்து அவங்க கூட பேச ட்ரை பண்ணுவாங்க. அவங்களும் நம்ம கூட குழந்தைங்க கூட பேச ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி மொமெண்ட்லாம் இங்கே அதிகமாகவே நடக்குங்க. ஏன்னா என்னோட பேபிஸ் கூட வந்து நிறைய குழந்தைங்க வந்து பேச ட்ரை பண்ணுவாங்க. இவங்களும் அவங்க கூட மிங்கிள் ஆகுவாங்க. இதெல்லாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் கூட சொல்லலாங்க. ஏன்னா அவங்க வந்து புதுசாக ஒரு ஆளை பார்க்குறாங்கன்றப்ப நமக்கும் அது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அவங்களும் ஏதோ ஒன்று ட்ரை பண்ணுறாங்க, அந்த மாதிரி இருக்குங்க. ஸோ இப்போ தாங்க மெயின் கான்செப்டுக்குள்ளே நம்ம வரோம். ரெஸ்ட் ரூமுக்கு சைடு பார்த்தோன்னா ஒரு ரூம் மாதிரி போகும்னு சொன்னேங்க. அது லாஸ்ட் வீடியோவில் நான் கவர் பண்ணலைங்க. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இதுதாங்க உள்ளே போகிற ஒரு பாதை. வீட்டுக்குள்ளே வீடுன்னு சொன்னேன்ல, அது இதுதாங்க. ஸோ இது சும்மா ஒரு எம்டி ஏரியா மாதிரி இருக்கும். இது நம்ம உள்ளே போகணுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வுட்டு தாங்க. ஆனால் என்ன, விழுகாமல் இருந்தால் ரொம்ப சேஃபாகவே விளையாடலாங்க. விழுகாத வரைக்கும் நல்லது தாங்க. விழுந்தாலுமே ரொம்ப வலிக்காதுங்க. அவ்வளோ அடிப்படுற அளவுக்குலாம் இருக்காதுங்க. ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸும் வச்சுருப்பாங்க. ஏதாவது ஒரு எமர்ஜென்சினா அவங்களும் ஃபஸ்ட் எய்ட் பண்ணி விட்ருவாங்க. அதனால அது பிரச்சனை இல்லைங்க. ஸோ அந்த ரெஸ்ட் ரூம் சைடு வந்தோன்னா உள்ளே ஒரு ரூம் மாதிரி போகும். அதில் கீழே ஒரு 3 ஸ்டெப்ஸு தான். ஸோ அது வழி இறங்கினோன்னா அந்த இடத்துல வந்து ஒரு சிட்டிங் சேர் மாதிரி போட்டிருப்பாங்க. அங்கே வந்து ஒரு பிளாக் போர்டு மாதிரி இருக்கும். குழந்தைங்க வந்து ட்ராயிங் பண்ணிக்கிற மாதிரி, அவங்களோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ட்ராயிங் பண்ணிக்கிற மாதிரி அவங்க பண்ணியிருப்பாங்க. இது ஒரு விண்டோ இருந்தது. இந்த விண்டோ வழி பார்த்தோம் அப்படின்னா பேக் சைடு வந்து நிறைய ட்ரீஸ் இருந்தது. அப்புறம் நிறையா குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ்லாம் இருந்தது. ஸோ அதை வந்து பேபிஸ் பார்த்துட்டு இருந்தாங்க அந்த நேரத்தில். ஸோ பார்த்துட்டு சரி இங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நான் வந்து ஸ்லோவாக போட்டிருக்கனால அவங்களுக்கு அப்படி தெரியுது. ஸோ நான் பேசணும் அப்படின்றனால நான் அதை ஸ்லோவாக மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரிங்க இதுக்குள்ளேயும் ஒரு குட்டியாக ஒரு பிளேஸ் போகுங்க. இந்த பிளேஸ்க்குள்ளே போனோம் அப்படின்னா இது ஃபுல்லாமே இங்கே இருக்க வீடும் இந்த மாதிரி தாங்க பண்ணியிருப்பாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த கபோர்ட்லாம் பண்ணுவாங்க. ஷீட் மாதிரி தான் இருக்கும் இங்கே இருக்க கபோர்ட் ஷீட்டெல்லாம். ஸோ டோர் மாதிரி இல்லாமல் ஒரு டோர் மாதிரிலாம் இருக்காது. கபோர்ட் ஷீட்டு மாதிரி இருக்கும். ரொம்ப இதாக இருக்கும். ஸோ இது ரொம்ப மெயினுங்க இதில். ஏன்னா இது ஃபுல்லாக சிலிக்கான் மாதிரி தான் இருக்கும் இதுவும். இது வந்து பில்டிங் வந்து நம்ம உள்ள பில்டிங் பிளாக்கர்ஸ் சொல்லுவோம்ல, அது மாதிரி இதுங்க. ஸோ இது வந்து மெர்ச் பண்ணணும். இதில் வந்து அவங்களாம் வண்டி ஓட்டி விளாடுவாங்க. அந்த மாதிரி ஒர்க்லாம் அதில் பண்ணுவாங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணலாங்க.
போட்டு 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 இப்போ மேலே அப்படியே ஃப்ளாட்டாக படுத்துக்கிட்டு விளாடுவாங்க, அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஸோ இது அதுக்குள்ளேயும் ஒரு பிளேஸுங்க. அதுக்குள்ளே ஒரு இது வந்து குனிஞ்சு தாங்க போகணும். 4 காலில் நடந்தோன்னா இதுக்குள்ளே நடந்து போகலாங்க நம்ம. அந்த மாதிரி இருக்கும். இந்த ரோப் இருந்துச்சு பார்த்தீங்களா, அது வந்து அந்த ரோப்பை பிடிச்சி ஏற்றணுன்னா ஏறணும் அப்படின்னா நம்ம வந்து என்ட்ரன்ஸுக்கு போயிடலாம். நம்ம மேலே மெயினில் இருந்தோம் பார்த்தீங்களா, அந்த என்ட்ரன்ஸுக்கு வந்து நம்ம இந்த ரோப்பை பிடிச்சி போகலாம். இதே மாதிரியே அந்த லாஸ்ட் டைம் அந்த சைடும் ஒரு ரோப்பு இருக்குங்க. ஸோ இந்த ரூம்குள்ளே போகணுன்னா மெயினாக 4 காலில் நடந்தால் மட்டும்தாங்க போக முடியும். ஸோ அப்படி இருக்குங்க. நான் சொல்லியிருந்தேன்ல பிளாக் போர்டு, அந்த பிளாக் போர்டில் தான் பேபிஸ் உட்காந்துருக்காங்க. மார்க்கர் வேணும்னாலும் அவங்க கொடுப்பாங்க, டஸ்டரோடு கொடுப்பாங்க. நம்ம அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுன்னா சொல்லிக் கொடுக்கலாங்க. ஸோ எங்கள் வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பேபி கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு வந்து இது ஸ்டெப்ஸுன்றப்ப அவங்க வந்து கொஞ்சம் பயப்படாமல் அவங்க பாட்டுக்கு ஏறி அவங்க பழகிட்டாங்க. ஒரு 3 டேஸ் 4 டேஸ் போகிறப்ப நமக்கு நம்மளே கூட்டிகிட்டு போகணும்னு தோணுங்க. ரெஸ்ட் எடுக்கணுமா, ஓகே டக்குன்னு நம்ம அங்கே போகலாம் அப்படின்னு தோணுங்க. அந்த மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க இந்த இடம். மனசுக்கும் சரி, குழந்தைங்களுக்கும் சரி, நமக்கும் சரி. வீட்டிலேயே ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கோம், கொஞ்சம் ஃப்ரீ கிடைக்கணும் அப்படின்றவங்களுக்கு வந்து ரொம்ப ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பிளேஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ இது வந்து நீங்கள் நல்லாவே உங்களுக்கு தெரியும், இந்த இடத்த விட்டு அவங்க எங்கேயும் இருக்க மாட்டாங்கன்னு. லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ட்ரைவ் பண்ணி கொடுக்கும், ஒரு சில்னஸ் கூலிங் கொடுக்கும். அதனால பாப்பா வந்து அதை ரொம்ப லைக் பண்ணாங்க. அவங்களுக்கு அது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இதுக்கு ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா டைப்பர் சேஞ்ச் பண்ணுறது இருக்கும். எல்லாமே இருக்குங்க. இங்கே இருக்க ரெஸ்ட் ரூம்ஸ்லேயும் எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குங்க. எதுவுமே இல்லை அந்த மாதிரிலாம் இல்லை, ப்ராப்பராக வச்சுருப்பாங்க எல்லாத்தையுமே. ஸோ நம்ம லாஸ்ட் டைமே பார்த்தோம், இதுதாங்க அந்த ரெஸ்ட் ரூம். வாஷ் பேஷன் இருக்கும். இங்கே வந்து நான் சொல்லியிருந்தேன்ல டைப்பர் சேஞ்ச் பண்ணுறதுன்னு, இதுதாங்க. குழந்தைகளுக்கு வந்து நம்ம டைப்பர் வந்து இதில் படுக்க வச்சு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம், அதுக்கேற்ற மாதிரிங்க. இது எல்லா இடத்துலையுமே இருக்கும். இங்கே இருக்க ரயில்வே ஸ்டேஷன், ஏன்னா மோஸ்ட்லி இங்கே ட்ரெயின் தான் எல்லாத்துக்குமே. அப்படின்றப்ப இங்கே எல்லா ஜங்ஷன்லேயுமே இந்த மாதிரி ஒரு இது இருக்குங்க. இந்த செட்டப் கண்டிப்பாக இருக்கும். ரெஸ்ட் ரூம்னாலே இது எல்லாமே கண்டிப்பாக இருக்கும். இவ்வளோதாங்க, வீடியோ முடிஞ்சிருச்சுங்க. இதில் இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பார்ட் 1 பார்த்தாச்சு, பார்ட் 2வும் பார்த்தாச்சு, பார்ட் 3யும் பார்க்க போகிறோங்க. ஆமாங்க, மேலே இருக்க ஃப்ளோர்ஸை எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.